மோசேயை கொண்டு ஆண்டவர் அழைத்து சொல்லுவார். மோசே காலத்திலே உருவாக்கின அந்த காரியங்கள் அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு உள்ளே போயிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதை நம்ம அடுத்த கிளாஸில் கூட இது கண்டினியூ ஆனாலும் ஆகலாம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ கற்றுக்கொள்ள முடியுமோ அதை நம்ம பார்த்துடலாம். முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஓகே, இல்லை அப்படின்னு சொன்னால் வருகிற வகுப்புகளில் கூட நம்ம இதை அப்படியே கண்டினியூவாக தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், வல்லமை விளங்கும் பெட்டி அப்படின்னு சொல்லி சாலமோன் அந்த பெட்டியை பார்த்து சொல்கிறாரு. அந்த பெட்டி எப்பொழுது அறிமுகம் ஆனது, எப்பொழுது அந்த பெட்டியினுடைய தொடக்கம் உருவானது, அந்த பெட்டி உருவான வரலாறு என்ன, அந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்ன இருந்தது, அந்த பெட்டியின் ரகசியம் என்ன, எதற்காக அந்த பெட்டிக்கு வல்லமை விளங்கும் பெட்டின்னு பேர், என்ன ரகசியம் இருக்குது, ஏன் அதை செய்ய சொன்னார், அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறதான அந்த தீர்மானங்கள் என்ன, காரியம் என்ன. ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் முகாந்தரம் இல்லாமல் ஒரு காரியத்தை சொல்ல மாட்டார். ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். எப்பொழுதுமே புதிய ஏற்பாட்டினுடைய அந்த நிழலாட்டம் பழைய ஏற்பாடு. அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்களை நம்ம அநேக காரியங்கள் அதில் ஒத்து நம்ம படிக்கிறோம். அப்போ எதற்காக இந்த உடன்படிக்கை பெட்டி, இப்படி அநேக விதமாக நம்ம சிந்திக்கணும். வேதத்தை படிக்கும்போது நம்ம படித்து கொண்டு போவதோடு அல்ல, இந்த காரியங்களை நம்ம யோசிக்கும் போது, தேவ சமூகத்தில் அமர்ந்து கேட்கும்போது ஆண்டவர் ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுப்பார். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நிறைய பேர். உடன்படிக்கை பெட்டி இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர். உடன்படிக்கை பெட்டினா நம்ம எல்லாருக்குமே அப்படியே அந்த பெட்டி நம்ம கண்ணு முன்னாடி வந்துடும் இல்லையா. நான் அந்த போஸ்டர் போடும்போது அந்த பெட்டியோடு தான் அப்படி போட்டேன். இதனுடைய மாடல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி பாருங்கள், நம்மளுக்கு மீடியாலாம் டெக்னாலஜியெல்லாம் நம்மளுக்கு வளர்ந்ததுனால எவ்வளோ யூஸ் இல்லை. நம்ம இப்படி தான் ஆண்டருடைய பிள்ளைங்க இந்த மாதிரி காரியத்திற்கு நம்ம அதை பயன்படுத்தி கொள்வது தவறு அல்ல. இது நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஆனால் இந்த மீடியாவை தவறான விதத்தில் பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க, ஆண்டருடைய காரியங்களுக்கு பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி காரியங்களை பயன்படுத்திக்கிறது நல்லது. நினச்சி பாருங்கள், இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு சில இன்ஃபர்மேஷனுக்காக நான் இதை சொல்கிறேன். நம்ம பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, மோசே, நம்ம அதை படத்தில் பார்த்துட்டே வரோம். நம்மளுக்கு ஒரு இமேஜின் இருக்கும்ல, மோசேனா இப்படி தான் இருப்பார், எலியானா இப்படி தான் இருப்பார், ஜீசஸ்னா இப்படி தான் இருப்பார். வணக்கம் செய்கிற அளவுக்கு போகிறது அல்ல. இன்றைக்கெல்லாம் உருவ வழிபாடு, ஜீசஸ் அப்படிங்கிற படத்தை வச்சுட்டு உருவ வழிபாடு, அந்த அளவுக்கு நம்ம லெவலுக்கு போகிறது இல்லை. ஒரு பைபிள் கேரக்டர் இப்படி இருப்பாங்கன்னு ஒரு இமேஜின் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். இப்போ நகைச்சுவையாக, அதாவது முன்னாடி ஒரு காலங்களில் வந்தது என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்தது என்னென்னா, வேதாகம கதாபாத்திரங்கள் செல்ஃபி எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைவர்கள் குரூப்பில் நம்ம சசிகுமார் பிரதர் கூட அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த காரியங்கள் அது கொஞ்சம் நல்லா பார்க்குறக்கு இப்படி நம்ம எப்படி இமேஜின் பண்ணியிருந்தோமோ கிட்டத்தட்ட அந்த உருவம் இருந்தது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தப்பில்லை. ஆனால் அது ரொம்ப அதுக்குள்ளே அடிக்ஷன் ஆகிறது அப்படிங்கிறது தவறான காரியம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இந்த இயேசுவின் படத்தை வரைஞ்சி அதை வழிபாடு செய்கிறது இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுடைய வீடுகளிலே உண்டு. இன்னும் அந்த பாரம்பரிய சபையிலிருந்து வந்தவங்களுடைய வீடுகளிலே உருவ வழிபாடு இருக்குது. பாருங்கள், இந்த ஜீசஸ்ங்கிற ஃபோட்டோ தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும், இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும். இதே வெளிநாடுகளில் அதுக்கு வேறு மாதிரி இருக்கும். சீனாவில் போய் பாருங்கள், அங்கே வேறு மாதிரி இருக்கும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய கற்பனை தான் ஒழிய இயேசு இப்படி இருந்தார் அப்படின்னா அவரை நம்ம வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவருக்கு உருவத்தை நம்ம டிசைன் பண்ணி கொடுக்க முடியாது. எந்த ஒரு விக்கிரகத்தையும் உண்டாக்காதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான், சப்ஜெக்டுக்குள்ளே இல்லை. அப்போ சரி பாருங்கள், இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு என்னென்ன பேர் இருந்துச்சு அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர். இது என்னாகமத்தில் நம்ம பார்க்குறோம், அடுத்தது யாத்திராகமத்தில், அப்படி நிறைய இடத்துல எபிரேயரில் எல்லாத்துலேயுமே இந்த உடன்படிக்கை பெட்டி. என்னாகமம் 10:33 நான் அப்படி ஒரு நோட் பண்ணுறதுக்காக நான் இதை எடுத்து வச்சேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர். ரெண்டாவது என்ன பேர் சொல்லலாம், சாட்சி பெட்டி. சாட்சி பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க உடன்படிக்கை பெட்டியை. இதுவும் என்னாகமத்தில் அநேக இடத்துல நம்ம பார்க்கலாம். யாத்திராகமத்தில் 25, 22 இதில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது சாலமோன் கொடுத்த இந்த அழகான பேர் வல்லமை விளங்கும் பெட்டி. இப்படி கூப்பிட்டது சாலமோன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. நான் பார்த்த வரைக்கும் வல்லமை விளங்கும் பெட்டி அப்படின்னு சொன்னது இவர் மாத்திரம்தான். அப்போ இந்த அழகான இப்படிப்பட்ட பெயர்கள் இந்த வல்லமை விளங்கும் பெட்டிக்கு இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த உடன்படிக்கை பெட்டி உருவானதை நம்ம போய் பார்த்துடலாம். இதை நம்ம சும்மா உடன்படிக்கை பெட்டியை பற்றி நம்ம உள்ளே போகிறத விட முறையாக நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த காரியங்களை குறித்து மறுபடியும் நம்ம பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிறது ரொம்ப நல்லது. உடன்படிக்கை பெட்டி மோசே காலத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி உருவாகுது.
சாலமோன் காலம் வரைக்கும் இப்போ நம்ம சொன்ன அந்த முன் உதாரணங்கள், அந்த நான் சொன்னேன் இல்லையா, நான் சங்கீதம் 132:8 நாளாகமத்தில் சாலமோன் காலம் வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டியோட அந்த சரித்திரம் அப்படியே இருக்குது. அந்த இடத்துல இருக்குது உடன்படிக்கை பெட்டிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது கடைசியாக எங்கே நம்ம பார்க்குறோன்னா யோசியா ராஜா காலம் வரைக்கும் அதனுடைய வேத ஆதாரங்களை நான் உங்களுக்கு பின்னாடி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு வருவேன். அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். யோசியா ராஜா காலம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்ததான அந்த காரியங்கள் அப்படியே அந்த சரித்திரங்கள் வேதத்தில் இருக்குது. கடைசியாக நம்ம எங்கே பார்க்குறோம் உடன்படிக்கை பெட்டியை அப்படின்னா அந்த யோசியா ராஜா காலம் வரைக்கும் தான். சமீப நாட்களில் கூட என்னோடய பொண்ணு இந்த காரியத்தை குறித்து கேட்டுட்டு இருந்தா, உடன்படிக்கை பெட்டி இப்போ எங்கே இருக்குது, இப்போ எங்கேம்மா இருக்குது. அந்த அநேகருக்கு இந்த கொஸ்டின்ஸு, உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன தான் ஆச்சு, அது மேலே நம்மளுக்கு ஒரு ஆவல், தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை. எங்கே இருக்குது இப்போ, அது எங்கே இருக்குது, இருக்குதா, இன்னும் இருக்குதா. சில கொஸ்டின்லாம் கேட்கும்போது நம்மளுடைய பிள்ளைங்க தான் ஆவிக்குரிய காரியங்களை கேட்கும்போது நம்மளுக்கே சில காரியங்கள் நம்மளுக்கு அப்போ தான் தோணும், இத்தனை நாள் நாம் இதை நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், நமக்கும் இந்த காரியங்கள் வந்து இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த இணைப்பில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சந்தேகங்கள், இந்த காரியங்கள் உங்கள் மனசில் இருந்திருக்கலாம். என்ன ஆச்சு உடன்படிக்கை பெட்டிக்கு? மோசே காலத்தில் அழகாக ஆண்டவர் அந்த சீத்தி மரத்தில் உருவாக்க சொன்னாரே, அந்த பெட்டி என்ன ஆச்சு? யோசியா காலம் வரைக்கும் நான் அதை பார்த்தனே, இப்போ காணுமே, அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். பார்க்கலாம், நம்ம அதை குறித்ததான சுவாரஸ்யமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கிமு 586 ஆண்டு வந்து பாருங்கள், பாபிலோன் மன்னன் வந்து நேபுகாத் நேச்சார் எருசலேமில் வந்து சிறைப்பிடித்துட்டு போவார். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நேபுகாத் நேச்சாரால் முதலாவது தேவாலயம், சாலமோன் கட்டின தேவாலயம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டு அழிந்து போனது. அந்த தேவாலயத்தின் பொன்னெல்லாம் முருகி, ஏன்னா பொன்னால் உருவாக்கப்பட்ட தேவாலயம், மகிமையான தேவாலயம். இந்த நாளாகமத்தில் நம்ம படித்து பார்த்தோன்னா சாலமோன் எப்படி அந்த தேவாலயத்தை கட்டுவார், மிகுதியான கடற்கரை மணலத்தனையாய், பொன்னையோ வந்து வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படலை. அவங்களுடைய தாவீதுடைய காலத்தில் கடற்கரை மணலை போல பொன்னை சவதரித்து வைத்து தேவையான எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிட்டேன்ப்பா, நீ ஆலயத்தை கட்டிக்கோ அப்படின்னு தாவீது சொல்லிட்டு, தாவீதுக்கு ஆசை ஆலயத்தை கட்டுறதுக்கு. ஆனால் ஆண்டவர் வந்து நீ யுத்தத்தில் ரத்தத்தை சிந்தினதுனால உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த குமாரன் தான் ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்லிடுவார். அப்போ வந்து சாலமோனு தான் அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த கிருபை. அப்போ தேவாலயத்தின் பொன்னெல்லாம் உருகி வீதியில் ஓடுற அளவுக்கு அந்த இடத்துல அப்பேற்பட்ட ஒரு தேவ ஆலயம் அது. நேபுகாத் நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு போனால் அந்த வரலாறு அது பல காலகட்டத்தில் அழிக்கப்பட்டது. அந்த நம்ம எருசலேம் தேவாலயம், எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அந்த எரேமியாவில் எடுத்து படித்து பார்த்தா அந்த காரியங்கள் தெரியும். யாரும் வந்து யோயாக்கீம் மன்னனுடைய காலத்தில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. எரேமியாவை குழியில் தூக்கி போடுவாங்க, ஆனால் சொன்ன மாதிரியே வரும், அந்த மாதிரி காரியங்கள். அப்போ அந்த பெட்டி தீயில கருகி அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அந்த நேபுகாத் நேச்சர் வந்து எல்லாத்தையும் அழிச்சார்ல, அப்போ வந்து அந்த பெட்டி வந்து அழிஞ்சு போயிருக்கலாம், சிதைஞ்சு போயிருக்கலாம், அது வந்து இல்லாமல் போயிருக்கலாம். நேபுகாத் நேச்சருடைய காலத்தில் தேவாலயத்தின் பொண்ணெல்லாம் உருகி அப்படி போச்சு, அப்போ வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே இந்த கருத்தை ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னா எல்லாருமே ஏற்றுக்கல. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை பாருங்கள், ஒருவேளை இந்த இணைப்பில் நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவங்க ஒருவேளை இந்த இணைப்பில் இருக்கலாம். உங்களுக்கு 2 மக்கபேயர் அப்படிங்கிற தள்ளுபடி ஆகமம் இருக்கும். அது வந்து அதாவது புராட்டஸ்டன்ட் சபையினரால் அந்த ஆகமங்கள் தள்ளுபடி ஆகமங்களாய் வந்து கணக்கில் கொள்ளப்பட்டதுனால அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் கத்தோலிக்க சபையார் வந்து அந்த வேதாகமத்தில் திருவிவிலியம் அப்படிங்கிற அதில் வந்து அது இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 மக்கபேயரில் சில குறிப்புகள் உண்டு. என்ன குறிப்புகள் அப்படின்னு சொன்னால், இந்த நேபுகாத் நேச்சார் வந்து சிறைப்பிடிப்பு வரப்போகிற அந்த காரியங்கள் வந்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன் அறிவிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால், உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு போய் அவர் ஒளிச்சு வச்சுட்டாரு. யாருக்குமே தெரியாத ஒரு குகையில் அவர் வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தள்ளுபடி ஆகமத்தில் இருக்குது அப்படிங்கிறது. அதாவது 2வது மக்கபேயர் 2 மக்கபேயர் அப்படிங்கிற தள்ளுபடி ஆகமம். இது வந்து இதை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னா எல்லாருமே ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கல அப்படின்றதுக்கு நம்மளுக்கு காரணம் வேணும்ல. ஏன் அப்படின்னு சொன்னால்,
இந்த 2ஆம் மக்கபேயர் வந்து எரேமியாவோட காலத்துக்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த எழுதின வரலாறு எப்போ அப்படின்னா 2 மக்கபேயர் வந்து எரேமியாவோட காலத்துக்கு 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி எழுதுனதுனால இதை யாருமே ஏற்றுக்கல. சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதை விட முக்கியமானது என்னென்னா இது ஒரு தள்ளுபடி ஆகமோ, அதனால இதை யாருமே வந்து ஏற்றுக்கல. இந்த எரேமியா வந்து நேபோ மலையில், அதாவது மோசே வந்து இறப்பார் இல்லையா, அந்த மலையில் வந்துட்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டிய தூப பீடத்தை ஒளிச்சு வச்சுட்டாரு. அந்த இடத்துல ஒரு குகை, அது வந்து கும்ரான் குகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒளிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரியங்கள் இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இதை ஏற்றுக்கலை. பெரும்பாலான வேத ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த கருத்துக்களை வந்து அவங்க வந்து நம்ப மறுக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், கடைசியாக வந்து நான் சொன்னேன், கடைசியாக இது எங்கே காணப்படும் உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு சொன்னால், அதாவது யூதா ராஜாவாகிய யோசியாவோட காலத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் எடுத்தவங்க நீங்கள் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 35வது அதிகாரம், 2 நாளாகமம் 35வது அதிகாரத்துக்கு நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 35வது அதிகாரம் 1-6 முடிய வசனங்களை நீங்கள் யாராவது வாசிக்கலாம். அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறை வரிசைகளில் வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்தி இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆகிய லேவியரை நோக்கி, பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல்ல. இப்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ஊழியம் செய்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது எழுதின கட்டளைக்கும் அவன் குமாரனாகிய சாலமோன் எழுதின கட்டளைக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்களின் குடும்பத்தாருக்காக குறிக்கப்பட்ட வரிசையிலே உங்களை ஆயத்தப்படுத்தி. ஆமேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அந்த உடன்படிக்கை பெற்றிய குறித்த காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது நமக்கு 2 நாளாகமத்தில். அப்போ இந்த காரியங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதே மாதிரி எகிப்தின் ராஜாவாகிய சீசாக் வந்து ரெகோபெயாமுடைய காலத்தில் எருசலேமுக்கு விரோதமாக வராரு. அந்த சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபெயாமுடைய காலத்திலே எகிப்தின் ராஜாவாகிய சீசாக் வராரு. பைபிள் ஸ்டடி கிளாஸ் அப்படின்னா சில காரியங்களை வரலாற்று பின்னணியங்களோடு நம்ம கற்றுக்கொண்டு போனால் தான் அது ஒரு பைபிள் ஸ்டடி கிளாஸாக இருக்கும். அநேகருக்கு ஒரு வேளை அது போர் அடிப்பது போல் தோன்றியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அநேகர் இல்லை சில காரியங்கள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கற்றுக்கொள்கிறதற்கு உற்சாகத்தோடு இருக்கிறவங்க நீங்கள் இருக்கிறீங்க. ஒருவருக்கா இருந்தாலும் ஆவியானவர் உற்சாகத்தோடு அவர் வந்து சொல்ல அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உற்சாகத்தோடு கூட காணப்படுவோம். எகிப்தின் ராஜாவாகிய சீசாக் எருசலேமின் மேலே வராரு. சாலமோன் ராஜாவாகிய ரெகோபெயாமுடைய காலத்தில் அப்போ ஒரு சில சம்பவங்கள்லாம் நமக்கு நடக்குது. அது நமக்கு நல்லா தெரியும். நிறைய காரியங்களை வந்து கொடுப்பாரு ரெகோபெயாம் சீசாக்கு. அப்பா இந்த உடன்படிக்கை பெட்டியை ஜனங்க என்ன பண்ணாங்களாம், ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்களாம். அதாவது அந்த உடன்படிக்கை பெட்டி பறி போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒளிச்சு வச்சாங்களாம். அப்படி ஒளிச்சு வச்சதுனால தான் யூதாவின் ராஜாவாகிய யோசியாவுடைய காலத்திலே அந்த உடன்படிக்கை பற்றிய குறித்ததான குறிப்புகள் நம்ம வேதாகமத்தில் இருக்குது. இப்போ சிஸ்டர் படித்தாங்க இல்லையா, 2 நாளாகமம் 35வது அதிகாரம் 1-6. அப்போ அந்த இடத்துல அவங்க ஒளிச்சு வச்சுட்டாங்க. அதனால இந்த யோசியாவுடைய காலத்தில் இது இருக்குது. இதே மாதிரி தான் நேபுகாத்நேச்சர் காலத்துலேயும் ஒளிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிறத தான் இந்த மக்கபேயர் சொல்லுது. ஆனால் இந்த மக்கபேயர் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த காரியங்கள் இல்லாததுனால ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் அதனுடைய அடிப்படையில் சில காரியங்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், மறுபடியும் இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த கொல்கதா அந்த மலையின் அடிவாரத்திலே இன்னும் சுவாரஸ்யமான சில காரியங்களை சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவரை சிலுவையில் அடித்த அதனுடைய அந்த இரத்த துளிகள் அந்த உடன்படிக்கை பெட்டியில் வந்து பதிஞ்சிருந்தது. அந்த கொல்கத்தா மலையின் அடிவாரத்திலே அந்த குகையிலே அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது. எங்ககிட்ட தான் அது இருக்குதுன்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் அவங்க வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, 3வது தேவாலயத்தை நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு டீம் உருவாகியிருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க. யூதர்கள், அதாவது மேசியாவா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள். இது
அதிகாரப்பூர்வமான தகவலாக இல்லாததுனால, நம்பகத்தன்மை இல்லாததுனால இந்த கருத்துக்கள் நம்ம காது வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் இது உண்மையா, இது அதிகாரப்பூர்வமானதா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அவங்க யார் அப்படின்னா, 3வது தேவாலயத்தை கட்டக்கூடிய டீம் எங்ககிட்ட தான் இருக்குது, உடன்படிக்கை பெட்டி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த வரைக்கும் உண்மையான காரியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இப்போ வந்து உடன்படிக்கை பெட்டியோட நிலைமை வந்து இதுதான். உடன்படிக்கை பெட்டியை குறித்ததான காரியங்கள் இதுதான். இதை விட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இந்த உடன்படிக்கை பெட்டி வந்து பெலிஸ்தருடைய தேசத்துக்கு வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் அந்த கற்பலகைகளை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லும். அந்த வசனத்தை பின்னாடி உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் அனுப்பும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ இப்படிப்பட்ட சுவாரஸ்யங்கள் நிறைந்தது தான் இந்த உடன்படிக்கை பெட்டி.